ஆண்டவர் அழுதாராம். என்ன செய்தாராம்? புதிய ஏற்பாட்டில் இப்படி வாசிக்கிறோம், ஜீசஸ் வெப்ட். எனக்கு பைபிளில் ஒரு வசனமாவது தெரியும்னு சொல்றதுக்கு யாருக்காவது வசனம் வேணா இன்னைக்கு தராங்க. ஒரே வார்த்தை இங்கிலீஷில் ஜீசஸ் வெப்ட். ஆமேன். ஒரு வசனம். ஆமேன். கண்ணீர் விட்டார். 11ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். எப்போ கண்ணீர் விட்டார்? லாசரு மரித்த போது. மரிக்கும் போது அவர்கள் கண்ணீர் விடலைங்க. அவர் 4 நாள் தாமதமாய் வருகிறார். எப்போ தெரியுமா கண்ணீர் விட்டாரு? மார்த்தாளும் மரியாளும் வேதனைப்படுவதை கண்டுதான் அவர் கண்ணீர் விட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அவங்க இழந்தாங்க பாருங்க. அவங்க இழந்ததை கண்டு காயப்பட்டவர் என் ஆண்டவர். தான் நம்மெல்லாம் எதுக்கு தெரியுமா? நான் இழந்துட்டேன் பாருங்க, அவ்வளோனா அவ்வளோ. அவர் இழந்ததுக்காக அழல, நீங்க இழந்துட்டீங்கன்னு அவர் காயப்படுகிற அன்புள்ள தெய்வம். புரிஞ்சிருந்தா நீங்க எக்ரிலாலே சொல்லிக்கணும். ஆல்ரைட். 2வது முறை எப்ப தெரியுமா அழுதாரு? எருசலேமை பார்க்கறாரு. நல்ல ஒரு எருசலேம். அவர் இப்படி சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூவி அணைப்பது போல உங்களை நான் சிறகின் கீழே வச்சு பாதுகாக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்கிட்ட என்ன செய்யல, வரலங்க. நான் கூப்பிட்டு என் குரல் நீங்க புறக்கணிச்சீங்க. நான் காயப்படுறேன், நான் அழுவுறேன். எதுக்காக? இழப்பு எனக்கல்ல, நீங்க இழக்கிறீங்கன்னு நான் காயப்படுகிறேன். ஏன்னா என் நேசம் பெரிதுங்க. இதுக்கு மேல அவர் அன்பை எனக்கு விளக்க தெரியாதுங்க. புரிஞ்சவங்க இருந்தா ஒரு அல்லே சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆமேன். இயேசு ஒருவரே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஆமேன். உங்களை நேசிக்கிற அந்த தேவனுடைய மகத்துவங்கள் எவ்வளவு விலையேற பெற்றது. இப்படி சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். டைம் இஸ் அவுட். நம்ம எல்லாரும் திரும்பவும் ஆதி நிலைக்கு வந்து நம்ம சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் கர்த்தர் அதிகமாக தேடணும்.